பினாங்கு பாயாலப்பா சுங்கை நிபோங்கில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து 2 ஆடம்பர கைகடிகாரங்கள், ரொக்க பணம் மற்றும் 69,500 ரிங்கேட் மதிப்புள்ள நகைகள் உள்ளிட்டவற்றை 2 துப்புரவு பணியாளர்கள் களவாடி சென்றுள்ளனர். மார்ச் 10ஆம் தேதி அவ்வீட்டில் ஒரு படுக்கை அறையை சுத்தம் செய்யும் போது 31 மற்றும் 34 வயதுடைய சந்தேக நபர்கள் அப்பொருட்களை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டு உரிமையாளரான 44 வயது வர்த்தகரிடம் இருந்து போலீஸ் புகார் கிடைத்திருப்பதை தென்மேற்கு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சசாலி அடாம் உறுதிப்படுத்தினார். அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த தனது ஒமேகா கடிகாரம், பணம் மற்றும் மனைவியின் வலையில் காணாமல் போனதாக அவ்வாடவர் தனது புகாரில் கூறியுள்ளார். வீட்டை சுத்தம் செய்ய வந்த 2 பெண்களில் ஒருவர்தான் அவற்றை எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்றும் புகார்தாரர் சந்தேகம் தெரிவித்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் மார்ச் 17ஆம் தேதி அகிர் இத்தாமில் உள்ள ஒரு வீட்டில் 2 இந்தோனேசிய பெண்களை கைது செய்தனர். இருவரிடம் இருந்தும் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் ஒரு பை, நகைகள் மற்றும் 2 ஐபோன்கள் உட்பட 3 கைபேசிகளும் அடங்கும். முதல் சந்தேக நபர் 2 ஆடம்பர கடிகாரங்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். அவற்றை தனது கூட்டாளியிடம் ஒப்படைத்து பேஸ்புக்கில் ஒருவருக்கு 10,000 ரிங்கேட்டுக்கும் இன்னொருவருக்கு 5,000 ரிங்கேட்டுக்கும் விற்றுள்ளார். புகார்தாரர் பேஸ்புக் மூலம் அத்துப்புரவு சேவையை நாடியுள்ளார். ஆனால் போலீஸ் சோதனையில் அந்த பேஸ்புக் கணக்கு சிக்கவில்லை. குடிநுழைவு சட்டத்தின் கீழ் 2 சந்தேக நபர்களும் 14 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இணையத்தில் குறிப்பாக பண்டிகை காலத்தில் விளம்பரப்படுத்தப்படும் பதிவு செய்யப்படாத துப்புரவு சேவைகளை பணியமர்த்தும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு சசாலி அறிவுறுத்தினார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.